திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணர வேண்டுமேயானால் நீங்கள் உறங்கப் போகின்ற பொழுது நல்ல சிந்தனையோடு உறங்குதல் வேண்டும். என்ன நல்ல சிந்தனை? நமச்சிவாய என்ற அரிய மந்திரம். அந்த நமச்சிவாய என்ற அரிய மந்திரத்தை இரவிலே நீங்கள் உறங்கச் செல்லுகின்ற பொழுது சொல்லுவீர்களேயானால் அது விடியற்காலையிலே உங்கள் செவியிலே நமச்சிவாய 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 என்று ஒலிக்கும். அப்படிப்பட்ட நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் நாள்தோறும் கூறுங்கள். நலமாக வாழ்வீர்கள். கவலையே வேண்டாம். எல்லாம் நலமாக வளமாக நல்லா நடக்கும். திருச்சிற்றம்பலம் சொல்லி பாருங்க. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் கூத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருநாதருடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் உங்கள் அனைவரையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 5ஆம் திருமுறையிலே அப்பர் பெருமான் பாரிய திருக்கடவூர் வீரட்டம். திருக்கடவூர் வீரட்டம் அதில் 4வது பாடல் பதிகம் 38. நல்லா கவனிச்சுங்க. பதிகம் 38, தலம் திருக்கடவூர் வீரட்டம், பாடல் 4வது பாடல். பெருமானிடத்திலே பாடலை நாம் விண்ணப்பிப்போம். ஆலமுண்டு அழகாயதோரானைய நீலமேனி தொடும் பளிங்கானைய கோலமாய கொழும் சுடரானைய காலவானை கண்டே கடவுரரே. ஆலம் உண்டு அப்படின்னு, ஆலம்னா என்ன? நஞ்சு. நஞ்சினை உண்டும் அப்படி எப்படி இருக்காராம்? அழகு பெற்ற ஆலயம், அழகு பெற்றவராக இருக்கிறார். ஆலம் உண்டு அழகாயதோர் ஆணையார் நீலமேனி நெடும்பலி ஆணையார். நீலமேனி, நீலமேனியை ஒரு பாகத்தே உடையவர். யாரு? நீண்ட பளிங்கனைய ஆணையார், ஒரு பாகத்தே உடையவர். கொழுவிய சுடர்விடும் கோலமுடைய ஆணையார், சுடர்விடக்கூடிய ஒளி வீசக்கூடிய கோலமுடையவர். கடவுர் தலத்து இறைவர் கால ஆணை போல்வர், கால ஆணை போல்வர் காண்பீர்களாக. ஆலம் இடம்னு சொல்ல. ஆலம் உண்டு அழகை பெற்றவர் அவர். அழகியதொரு யானை போன்றவர். பார்வதி அல்லது திருமாலினுடைய திருவுரு, அதான் பளிங்கானையார்னார். அது பார்வதின்னு சொல்லலாம், திருமகாவிஷ்ணு சொல்லலாம். இடது பாகம். அழகியரை கொழும் சுடரானர், மிக்க ஒளியாய் விளங்கக்கூடிய இயல்பினர். கால ஆணை, காலனுக்கு ஆணை போன்றவர். காலனை அழித்தவர்னு பொருளங்க. கடவுரார். திருச்சிற்றம்பலம். பாடலை மீண்டும் பெருமானிடத்தில் விண்ணப்பிப்போம். ஆலமுண்டு அழகாயதோரானையார் நீலமேனி நெடும்பளிங்கனையார் கோலமாய கொழும் சுடர் ஆனையார் காலவானை கண்டீர் கடவுரரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கடவுர் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பெருவாழ்வு வாழ்வோம்.
அனைவரையும் வாழ்விப்போம் அவர்கள் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஆரூரமல்ல அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.